ஹாய், என் பேர் வினுருத்திகா, இது சுப்ரியா. நாங்கள் வந்துட்டு கேசஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே வந்துட்டு பொங்கல் செலிப்ரேஷன் கிராண்டாக நடந்துட்டு இருக்கு. பேரண்ட்ஸ் அண்ட் அவுட் சைடர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. நிறைய ஸ்டால்ஸ் எல்லாமே இருக்குது. ரொம்ப கிராண்டாக பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவுமே வந்து செலிப்ரேஷன் அப்படின்னு வரும்போது பொங்கலுக்கு ஜனவரியில தான் பண்ணுவோம். ஆனால் நம்ம ஸ்கூலில் வந்து டிசம்பர்லேயே பண்ணி எல்லாருக்கும் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்குது. நிறையா பாரம்பரியமான கேம்ஸு, அதுக்கப்புறம் நிறையா டான்ஸு, மியூசிக்னு இருக்குது. ஸோ ரொம்ப ஜாலியாக பேரண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுவோம். இங்கே எல்லாமே பாரம்பரியமான விளையாட்டு தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா உரியடி, அதுக்கப்புறம் ரேக்லா, அது மாட்டு வண்டி, அந்த மாதிரி நிறையாவே இருக்குது. அதே மாதிரி ஃபுட்ஸும் இருக்கும்போது எல்லாமே பாரம்பரியம் தான். அதுவும் எல்லாமே நம்ம நாட்டில் பண்ணது, நம்ம பாரம்பரியத்தோட இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோட இந்த எக்ஸாம் டைமில், அதுக்கப்புறம் மற்ற அகாடமிக்ஸோட இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து இந்த இதில் என்ஜாய் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாகவே இருக்குது. அண்ட் பொங்கல் வரும்போது இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாகவே இருக்குது. ஸோ ஹாய், ஐம் நவ்யா. நான் வந்து 2020 பேட்ச் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட். இட் ஃபீல்ஸ் ரியலி நைஸ். ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி இங்கே வந்து ஸ்கூலுக்கு வந்து அந்த வைப்பு அதெல்லாம் பார்க்குற டீச்சர்ஸ் கூடலாம் இன்ட்ராக்ட் பண்ணி திருப்பி பேசுகிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த மாதிரி எவ்ரி இயர் இந்த பொங்கல் செலிப்ரேஷனால் நாங்கள் திருப்பியும் ரீயூனைட் ஆகி எல்லாத்துக்கூடையும் கனெக்ட் பண்ணுறப்போ ரொம்பவே நாஸ்டாலஜிக்காக ஃபீல் ஆகுது. ஸோ எவ்ரி இயர் இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். அதான் லைக் பழைய ஞாபகம். நாங்கள் போய் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். டோர்ஸ் ஓப்பன் ஆனாலும் பட் ஸ்டில் ஒரு இடம் போகிறப்பவே எங்களுக்கு அந்த பழைய ஃபீல், நாங்கள் அங்கே விளாண்டது, அது எல்லாமே ஞாபகம் வருது. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது, ஹாப்பியாக இருக்குது ரொம்ப. நாங்கள் இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷன்லையா இங்கே அங்கே பலூன் இது அங்கெல்லாம் போய் பார்த்தோம். அப்புறம் ஃபுட்லாம் எல்லாமே டேஸ்ட் பண்ணோம். எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. இனிமேல் தான் பிரியாணி போய் சாப்பிடுவோம். அதனால் அதுக்கு வெயிட் பண்ணிருக்கோம் போய். ஸோ லைக் இங்கே எல்லாமே நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணதுலலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இட் வாஸ் லைக் ரொம்ப நல்ல மீட்டப்பாக இருந்துச்சு. எல்லாமே நல்லாவும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லா ஸ்டால்ஸுமே நல்லா இருந்துச்சு. எவ்ரி திங் வெஸ் குட். தேங்க்யூ. எல்லாருமே ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தனால ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லோரும் லைக் என்ஜாய் பண்ணுறோம் இங்கே எல்லா ஈவெண்ட்ஸையும். ஸோ அதான். ஸோ இப்போ இங்கே இந்த ஈவெண்ட்ஸ்லாம் நடந்தது, அதெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அங்கே இருந்த கேம்ஸ் எல்லாமே விளாண்டோம். எல்லாம் நல்லா இருந்துச்சு. பொங்கல் விழா ஓகே. ஸோ பொங்கல் விழா நடந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. வணக்கங்க, நான் சிவானி. போன வருஷம் 2024 பேட்சுங்க. கேசஸ் பள்ளியில் தான் படித்தேன். இப்போ பொங்கலுக்கு 4 மாதம் கழிச்சு ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். நான் இப்போ கரண்ட்டாக கோயம்புத்தூரில் இல்லைங்க, வெளியூரில் படிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. ஸோ போன வருஷம் இங்கேயே இருந்து இந்த பொங்கல் விழாவெல்லாம் கண்டக்ட் பண்ணுறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். இந்த பேண்டில் இருந்தோம், எம்சியில் இருந்தோம், கேம்ஸ்லாம் விளையாண்டு ஜம்அப்லாம் ஆடி அப்படியே ஸ்கூல் யூனிஃபார்மில் சுற்றிட்டு எங்கள் சீனியர்ஸ்லாம் பார்த்து ஹாய் சொல்லிட்டு சந்தோஷத்தை சுற்றிட்டு இருந்தோம். இந்த வருஷம் நாங்களே சீனியர்ஸாக கிராஜுவேட் ஆகி வர்றதுங்கிறது எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்க. எல்லாரையும் பார்த்து ஹாய் சொல்கிறது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப நாளாக பார்க்காம இருந்து பார்க்குறது. அண்ட் இப்போ வந்து ஏதோ அந்த லைக் எங்கள் ஜூனியர்ஸ்லாம் பார்க்கும்போது எங்களுக்கும் ஸ்கூலுக்கு திருப்பி வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சுவலி போன வருஷம் காலையில் நடந்துச்சு பொங்கல். இந்த வருஷம் நைட்டு நடக்குதுங்க. ஸோ தேங்க்ஃபுல்லி நைட் நடக்கிறதுனால எங்களால் எல்லாம் வர முடிஞ்சிச்சு ஃப்ரீயாக இருந்தனால. ஸோ போன வருஷம் மெயினாக நாங்கள் ஃபுட் ஸ்டால்ஸ்லேயும் மியூசிக் பேண்டில் எல்லாம் பாடிட்டு பேசிகிட்டு இருந்தனால அவ்வளோக்கா இதை என்ஜாய் பண்ண முடியல. இந்த வருஷம் அலுமினியாக வரும்போது தான் தெரியுது எவ்வளோ ஆக்சுவலாக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த கேம்ஸ்லாம் இன்றைக்கி தான் ட்ரை அவுட் பண்ணோம், உரி அடிக்கிறதெல்லாம். ஸோ ஆக்சுவலி ஃபன்னாக இருக்குது. ஸோ எல்லோரும் வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் எங்களுக்கு இருக்க அதே ஹாப்பினஸ் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு காலேஜ் ஸ்கெடியூல் இருக்கனால எங்களால் மீட்டே பண்ண முடியாது வெளியே. இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஈவெண்ட் அப்படின்னு வரும்போது தான் எல்லாருனாலையும் டைம் எடுத்து வர முடியுது. அண்ட் எல்லாருக்கும் இது வரணும் அப்படிங்கிற லுக்கிங் ஃபார்வர்ட்னஸும் இருக்கனால கொஞ்சம் ஈஸியராக இருக்குது மீட் பண்ணுறதுக்கு. ஸோ என் மொத்த கிளாஸும் இங்கே இருக்காங்க. ஸோ ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் எல்லோரும் மீட் பண்ணுறோம் ஒரே இடத்துல இந்த மாதிரி. அண்ட் ஐ திங்க் ஒரு 2 மணி நேரம் ஒன்றா இருந்தோம்னு நினைக்கிறேன், இங்கே உள்ள எல்லா டீச்சர்ஸையும் பார்த்து. ஸோ அதுவே ஆக்சுவலி ரெஃப்ரெஷிங்காக இருக்குது.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.